எனக்கு வந்து கம்ப்ளீட் டீட்டோடலாக இருக்கணும். இந்த பப்புக்கு போகிறது, கிளப்புக்கு போகிறது, அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கேர்ள்ஸ் ஃப்ரெண்ட் வச்சுக்கிறது. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நல்ல பையனா. குடும்ப குத்து விளக்க ஒரு பையனை எதிர்பார்க்குறீங்க. குடும்ப குத்து விளக்க ஒரு பையன் வேணும். புஷ்பானா பூனா நினச்சா ஃபயர்டா ஃபர்ஸ்ட் ரோல்ல செகண்ட் ரோல்ல ஹோட்டல் மாப்பிள்ளைலாம் போக மாட்டேன். ஆக்சுவலாக போகணுச்சா கூட அது எங்க ஊர் பொண்ணுடா? சேலத்து பொண்ணு எங்கள் பக்கத்து ஊட்டியே போய்க்கும் தேவை. எல்லாருக்கும் வணக்கம். நான் முஸ்தஃபா பேசுகிறேன். நான் என்னோட சொந்த ஊர் திருச்சி. எனக்கு ஏஜ் பார்த்தீங்கன்னா 25. என்னை பற்றி ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லும் அப்படின்னா எனக்கு ரொம்ப கோவம் வரும். அண்ட் இவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் பார்த்துட்டா கண்டிப்பாக சார் உண்மையிலே நான் ஊர் விட்டே ஓடி போயிடுவேன். ஏன்னா 50,000 வாங்குற என்ன போயிட்டு அவங்க இவங்களே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் பண்ணாங்க சார். அப்பார்ட் ஃப்ரம் வாய்ஸ் வந்துருச்சு சார். ஏன்னா அவ்வளோ வெறி வருது சார் இவங்களாம் பண்ணுறது பார்த்தா. என்ன சார் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுறாங்க? அதாவது அண்டர்ஸ்டாண்டிங்கான லைஃப் பார்ட்னர் யாராச்சும் கேட்குறாங்களே சார், வீட்டோட மாப்பிள்ளையே வந்து என்ன சார் பண்ண போகிறோம்? இவங்களே இவங்க டார்ச்சர் பண்ணாங்க, மாமியார் என்ன சார் டார்ச்சர் பண்ணுவாங்க? அதை நினைச்சாலே ஒரு மாதிரி நெஞ்செல்லாம் படபடக்குது சார். இவங்க டாமினன்ஸ் அங்க குறைஞ்சிருமோ? இவ்ளோ தெளிவா பேசுற பொண்ணுகிட்ட டாமினன்ஸ் குறைஞ்சிருமோ? இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல யாருமே டாமினேட் பொண்ணுங்க பண்ணல, பசங்க தான் பண்றாங்கன்னு நினைக்கிறீங்களா? அனுஜ் டைல்ஸ் மற்றும் டாக் டெவலப்பர்ஸ் வழங்கும் வா தமிழா வா. இன்னைக்கு நாம பேச போகிற தலைப்பு வீட்டோடு மாப்பிள்ளையை எதிர்பார்க்கும் இளம் பெண்கள் வெர்சஸ் அதை எதிர்க்கும் இளம் ஆண்கள். முதல் கேள்வியாக நான் 2 பேருக்கும் பொதுவாக வைக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு சுயம்பரம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. உங்க மேரேஜ் பயோடேட்டா சொல்லுவீங்கல்ல, அதை சொல்லுங்க 2 பேரும். என்னோட ஏஜ் வந்து 24. நான் வீட்டில் ஒரே பொண்ணு, பிரின்சஸ் கூட. எனக்கு வந்து அசெட்ஸ் எல்லாமே இருக்குது. நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியர், பெங்களூரில் 4 இயர்ஸாக ஒர்க் பண்ணுறேன். லேக்ஸில் சம்பாதிக்கிறேன். கல்யாணம் பண்ணுற அவ்வளோ ஐடியா இல்லை. பட் வேணும் அப்படின்னா எங்கள் வீட்டு பையனாக வரணும். லைக் எங்கள் அப்பா அம்மாவையும் பார்த்துக்கணும், என்னையும் சேர்த்து பார்த்துக்கணும். அடுத்த 10 இயர்ஸ்க்கு அவங்க என்ன பண்ண போகிறாங்க, அவங்க கூட யார் வராங்களோ அவங்களோட பார்ட்னரையும் அவங்க எப்படி பார்த்துக்க முடியும், அடுத்த 10 இயர்ஸ்க்கு எந்த லாஸும் இல்லாமல் பார்த்துக்க முடியுமா அப்படின்னு ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் ஐடியாவோடு இருக்கணும். சார் வணக்கம். என் பேர் உமா மகேந்திரன், திருப்பூர்லேருந்து வர்றேன். ஸோ ஃபேமிலி அக்ரிகல்ச்சர் ஃபேமிலி. நான் சென்னையில் ஒரு 4 இயர்ஸாக இருக்கேன். ஸோ பேங்கிங் செக்டரில் இருக்கேன். அரௌண்ட் 1 lakh சம்பளம் இருக்குது, கூட ஒரு 40 லட்ச ரூபா கடனும் இருக்குது. ஸோ பொண்ணு எப்படி வேணும்னா எனக்கு பொண்ணு வேணும், அவ்வளோதான். ஸோ வீட்டில் வந்து அக்கா 40 லட்ச ரூபா கடன் இருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் பொண்ணு எங்கிருந்து வரும் சார்? வீடு வேணுங்கிறாங்க, சொந்த வீடு. அப்புறம் வீட்டு கடன் வாங்க எப்படி சார் கட்ட முடியும்? உங்களுக்கு எப்படிப்பட்ட பொண்ணு வேணும்? பொண்ணு வேணும். காஞ்சி கருவாடா இருக்கிற மாதிரியே சொல்லிடா தம்பி. ஸோ நான் வந்து சென்னையிலேருந்து தான் வரேன், டீச்சராக இருக்கேன். எனக்கு எந்த சொத்தும் கிடையாது, அந்த பையனுக்கும் எதுவும் இருக்கக்கூடாது இப்போதைக்கு. அவருக்கு சொத்து இருந்தா என்ன பிரச்சனை? இருந்தால் நம்மளை வந்து குறைச்சி பேசுவாங்க. நீ வந்து என்ன இல்லாமல் இருந்த வீட்டிலேருந்து வந்து இங்கே வந்திருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லிடக்கூடாது. அண்ட் பார்க்க கொஞ்சம் ஹைட்டாக இருக்கணும், ரொம்ப அழகாக இருக்கக்கூடாது. அப்புறம் நம்ம ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி தெரியும். எனக்கு வந்து கம்ப்ளீட் டீட்டோடலாக இருக்கணும். இந்த பப்புக்கு போகிறது, கிளப்புக்கு போகிறது, அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கேர்ள்ஸ் ஃப்ரெண்ட் வச்சுக்கிறது. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நல்ல பையனா. குடும்ப குத்து விளக்க ஒரு பையனை எதிர்பார்க்குறீங்க. குடும்ப குத்து விளக்க ஒரு பையன் வேணும். என்னுடைய பேர் ஆனந்தி, சேலம் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்திருக்கேன். டிபோட் அண்ட் ஆக்டிங் ஃபீல்டில் நான் ரன் ஆகிட்டு இருக்கேன். எனக்கு வரக்கூடிய ஹஸ்பண்டும் மீடியா ஃபீல்டில் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். என்ன வேலையில் இருக்கணும் அந்த மாதிரி ஏதாவது எதிர்பார்ப்புகள் இருக்கா? விஜே ஆர்ஜே அந்த மாதிரி. என்ன சம்பாதிக்கிறீங்க? 35K சம்திங் வரும். அடுத்து என்னோட பேர் கிரிஷ், சேலம் மாவட்டம் எடப்பாடியிலேருந்து வந்திருக்கேன். நான் வந்து ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் மேனேஜராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். பார்ட் டைமாக ரேடியோவில் ஆர்ஜியாவாகவும் ப்ளஸ் வந்து மிமிக்ரி ஆர்டிஸ்ட்டாகவும் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். என்னுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எனக்கு மொழி ஆர்வம் அதிகம். நான் பேசிக்கலாக ஒரு கவிஞரும் கூட. மொழி ஆர்வமும் கலாச்சாரமும் ஈடுபாடு உள்ள பெண்களை நான் வந்துட்டு எனக்கு வரணும் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்குறேன். எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க? மாதம் 40,000. சேம் டிஸ்ட்ரிக்ட். சேலமா? சரி. நாடா நான் நினச்சா புஷ்பானா பூனா நினச்சா ஃபயர்டா ஃபர்ஸ்ட் ரோல்ல செகண்ட் ரோல்ல ஹோட்டல் மாப்பிள்ளைலாம் போக மாட்டேன். ஆக்சுவலாக போகணுச்சா கூட அது எங்க ஊர் பொண்ணுடா? சேலத்து பொண்ணு எங்கள் பக்கத்து ஊட்டியே போய்க்கும் தேவை. உங்களுடைய மேரேஜ் பயோடேட்டா என்ன சொல்லுங்க. எனக்கு என்ன எக்ஸ்பெக்டேஷன்னா, இப்போ நான் இன்ஃப்ளூயன்சராக இருக்கேன்.
ஸோ என் வீட்டில் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. அதுக்கு ஃப்யூச்சர் வரவங்களும் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும், அவங்க வீட்டு சைடுமே எனக்கு சப்போர்ட் பண்ணணும். இன்ஃப்ளூயன்சராக எவ்வளோ வருமானம் நீங்கள் ஈட்டுறீங்க? அது சொல்ல முடியாதுல்ல. கல்யாணம்னு வந்தால் அப்புறம் சொல்லணும்ல. நீங்கள் மட்டும் மாப்பிள்ளை என்ன சம்பாதிக்கிறாரு, வீடு வச்சிருக்கிறாரா, அது வச்சிருக்கிறாரா, இது வச்சிருக்கிறான்னு கேட்குறீங்க. என்னங்க மாப்பிள்ளை வந்து எவ்வளோ சம்பாதிக்கணும்னு சொல்லாமல் கல்யாணம் பண்ணிப்பீங்களா நீங்கள்? ஒரு 25-30 அப்படி. வருமானத்தை சொல்கிறதுக்கு இவ்வளோ பயமாம்மா? சார் மைசெல்ஃப் பரத்ராஜ். வீடியோ எடிட்டிங், கண்டென்ட் கிரியேஷன், பர்சனல் பிராண்டிங் இந்த மாதிரி எல்லாம் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் கிளைண்ட்ஸ்க்கு. ஆட தெரியுமா, பாட தெரியுமா அந்த மாதிரிலாம் எதுவும் தேவையில்லை. வீடியோ எடிட்டிங் பண்ண தெரியுமா, ஏன்னா இப்போ ஃப்யூச்சரில் வந்து நிறைய கப்புள் விளாக்ஸ்லாம் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வந்து வீடியோவில் வந்து கொஞ்சம் நான் ஷை டைப்பு, வீடியோலலாம் வரமாட்டேன் அப்படின்னு இல்லாமல் மற்றபடி வந்து வீடியோ எடிட்டிங் பண்ண தெரியும், தம்ப்நெயில் பண்ண தெரியும், நான் ஹெல்ப் பண்ணுறேன் உங்களுக்கு அப்படின்னா ரொம்ப பெட்டராக இருக்கும். பட் அவங்க வீட்டோட போய் மாப்பிள்ளையா அது சரிப்பட்டு வராது சார். கொஞ்சம் உங்கள் மேரேஜில் உங்களுக்கு என்ன எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது? நான் பிஎஸ்சி டிகிரி முடிச்சிருக்கேன் நர்சிங்கில். தென் இப்போ நர்சிங் ஜாப் பண்ணிட்டு இருக்கேன். அரௌண்ட்லி 15 to 20K கிட்ட சேலரி வருது. தென் 2 சொந்த வீடு இருக்குது. என்னோட பார்ட்னர் எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு நான் சொல்கிறத கேட்கணும். சங்கீதா சொல்கிறது கேட்கணும். 2 வீடு வச்சிருக்கு, புரியுதா? ஞாபகம் வச்சுக்கோங்க. அம்மா பசங்கன்னு இருக்காங்கல்ல, அந்த மாதிரி பசங்க இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு நான் பேர் கும்பிட்டு போட்டுறேன், நான் எஸ்கேப் ஆயிடுறேன். அம்மா பசங்க வேணாம். அம்மா பசங்களே வேண்டாம். எப்போ பார்த்தாலும் சார் என் அம்மா எப்படி தெரியுமா சமைப்பாங்க, என் அம்மா இப்போ எனக்கு ஏன்னா ஆச்சுன்னா இந்நேரத்துக்கு எப்படி தெரியுமா அழுவாங்க. நான் நர்சிங் படிச்சிருக்கேன், நீ எங்கேயோ அடி வாங்கிட்டு வந்தால் அது கட்டு தான் போட முடியும், ஆறுதலாக சொல்ல முடியும். நான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷார்ட் டெம்பர். ஸோ எனக்கு அதெல்லாம் பொறுத்துக்கிற மாதிரி கொஞ்சம் சாதுவான பையன் வேணும். கரெக்டாக சொல்ல போனால் கொஞ்சம் திரும்பி பார்த்தீங்கன்னா அவங்க லாஸ்ட்டில் பிங்க் கலர் ஷர்ட் போட்டிருப்பாங்க, அவங்க தான் என் ஃபியான்சி. சண்டே சண்டேனா எங்கள் வீட்டில் பிரியாணி, சிக்கன் 65 இருக்கும். சாப்பிட்றதுக்கே சண்டே சண்டேனா எங்கள் வீட்டுக்கு வரோம். அதுவும் இல்லாமல் அவனோட ஜிம் வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்குது. அது ஒரு சாக்காக சொல்லிட்டு டெய்லி காஃபி குடிக்க வீட்டுக்கு வரான் சார். அதை சும்மா பார்த்துட்டு போகலாம் வந்தேன். அம்மா அப்பா தான் சொல்லுவான், அம்மா அப்பான்னு சொல்கிற, அப்போ எதுக்கு அம்மா அப்பாவை நினச்சிட்டு எங்கள் வீட்டுக்கு வர மாட்டேற. இதுவே அவங்க வீட்டுக்கு போனா சார், அவங்க அம்மா வந்து பாலில் தண்ணி ஊற்ற மாட்டாங்க, தண்ணியை தான் காஃபியே போடுறாங்க. குடிக்கவே முடியல சார். நான் எடுத்து அவன் டம்ளரை தான் ஊற்றுவேன், முடியல. என்னால் அவங்க வீட்டில் எதுக்கும் பிரியாணி நான் சாப்பிட்டதில்லை, ஏன்னா அவங்க ரொம்ப செய்ய மாட்டாங்க. இதுவே அவன் எங்கள் வீட்டுக்கு வந்தானா எங்கள் அப்பா வந்து பிரியாணி எல்லாமே செய்வார். அவங்க அம்மா சமையல் செய்ய மாட்டாங்க, அவங்க அப்பா தான் வந்து சமையல்லாம் செய்வார். பிரியாணி செஞ்சாலும் சரி எனக்கு கால் பண்ணுவார். நானும் அவர் வந்து ஒரு பார்ட்னர் மாதிரி. ஆனால் அவர் வந்து வீட்டோட மாப்பிள்ளையே சொல்கிறாங்க. ஆனால் பாவம் அந்த மனுஷன், எனக்கு தெரியும். என்கிட்ட வந்து புலம்புவார். சனிக்கிழமை நைட் மட்டும் புலம்புவார், என்கிட்ட வந்து புலம்புவார். தங்கம்னா மனுஷன் சார். அவர் வந்து அப்பயும் என்கிட்ட சொன்னார். ஒரு நாள் வந்து நாங்கள் மாட்டிக்கிட்டோம் வீட்டில். அப்பயும் என்கிட்ட சொன்னார், ஒரு முத்தம் கொடுத்தாரு, நல்ல பையனா இருக்க, ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிடா அப்பவே சொன்னார். எனக்கு வந்து அது அப்போ வந்து எனக்கு தெரியல. அந்த 10th படிக்கும் போது அந்த 3 படம் தனுஷ் மாதிரி அப்படியே சுற்றிட்டு இருப்பேன். அப்போ எனக்கு புரியல. அப்பா அதை நான் பார்த்துக்கலாம், உங்கள் அப்பா எங்கள் அப்பா மாதிரி அப்பெல்லாம் சொல்லுவேன். ஆனால் அவங்க அப்பா இந்த நிலைமையில இருக்காரு எனக்கு தெரியாது. தெரிஞ்சதுன்னா சத்தியமாக சொல்லுவேன், நான் அந்த மாதிரி இது பண்ணிருக்க மாட்டேன். கொஞ்சம் எங்க அப்பா வந்து எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணார் சார். அவன் என்னை விட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அப்ப சொன்னாரு. இப்ப வந்து அவங்க எங்க வீட்டுல என்ன சொல்றாங்கன்னா, யுவராஜ் மாதிரி கையன் கடிக்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் நாங்க, அவன் வீட்டோட மாப்பிள்ளையா வந்தா நல்லா இருக்கும், என் பையன் மாதிரி நான் பாத்துக்கிறேன். அப்போ நடிச்சாங்க சார். அப்ப 10th படிச்சிருந்தேன்ல, சோ அந்த ஏஜ் கரெக்டான ஏஜ்ல லவ் பண்றதுக்கு. சார் அந்த பாஸ்கரன்ல சந்தானம் வந்து அந்த சாணி அல்லும் போவார்ல, அப்போ சொல்ல சைன் போடாதீங்க சொல்லுவாங்க தெரியுமா. அந்த மாதிரி நான் வீட்டுக்கு போகும்போது அவங்க அப்பா என்கிட்ட சொல்லுவார், அப்போவே சொன்னேன் வேணாண்டான்னு, உன் தலையெழுத்து இப்போ மாறிச்சு பார்த்தியா சொன்னாங்க. எங்கள் அம்மா சொல்லுவாங்க, உன் தலையெழுத்து நல்லா இருக்குடா, நல்லா வருவேன் சொன்னாங்க. ஆனால் இந்த நிலைமைக்கு வருவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல சார். என்னோட பேர் வந்து ஆன்ஸ்டன். எனக்கு ஏஜ் வந்து 26 ஆகுது. நான் ஆக்சுவலாக இப்போ ஒரு ப்ராக்டிசிங் லாயர். பொண்ணும் எப்படி வேணுங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து இந்த ஷார்ட் டெம்பரா, அப்புறம் இந்த மூட் ஸ்விங்ஸில் சுற்றுற பொண்ணு வேண்டாம், இந்த மெஸ்ஸியாக இருக்கிற ஒரு பொண்ணு வேண்டாம். அது இல்லாமல் லைக் எங்கள் ஃபேமிலியோட கொஞ்சம் ஜெல்லாகி போகிற மாதிரி ஒரு பொண்ணு இருந்துன்னா நல்லாயிருக்கும். ஹாய் சார், ஐ எம் டாக்டர் சிவராம். அரௌண்ட் ஒரு 70,000 to 80,000 சேலரி என்னோட சேலரி. அண்ட் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் எப்படின்னா வந்து படித்த பொண்ணாக இருக்கணும். இப்போ என்னோட பார்ட்னர் படிச்சிருந்தா, நானும் படிச்சிருந்தா வந்து என்னோட பையனை நான் ஈஸியாக வந்து அடுத்த லெவல் கொண்டு போயிடுவேன். ஏன் வீட்டோட மாப்பிள்ளையாக போக மாட்டேங்கிறேன்னா வந்து மரியாதை எப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது எங்கே இருக்கும்போது இருக்கிற அளவுக்கு. ஸோ அப்போ நம்ம அங்கே பிரேக்கேஜ் ஆகுமோ, ஏதோ இடத்துல ஆயிடக்கூடாதோ அப்படின்னு ஒரு பயம். என்கிட்ட கேட்டால் அது பயம் தான். அது ஐ மனுஷா, ஐம் 23 years old. உங்களுக்கு எப்படிப்பட்ட மாப்பிள்ளை வேணும்? அண்டர்ஸ்டாண்டிங் பார்ட்னராக இருக்கணும், கெரியர் சப்போர்ட்டிவ் பார்ட்னராக இருக்கணும். அப்புறம் எனக்கு சமைக்க தெரியாது சுத்தமாக. கிச்சனுக்குள்ளே போனாலே என்ன சமைக்கிறதுன்னு தெரியாமல் வெளியே வந்துடுவேன். ஸோ குக்கிங் தெரிஞ்ச பார்ட்னர் வேணும். எல்லாருக்கும் வணக்கம். நான் முஸ்தஃபா பேசுகிறேன். நான் என்னோட சொந்த ஊர் திருச்சி.
எனக்கு ஏஜ் பார்த்தீங்கன்னா 25. என்னை பற்றி ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லுவோம் அப்படின்னா எனக்கு ரொம்ப கோவம் வரும். அண்ட் இவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் பார்த்துட்டா கண்டிப்பாக சார் உண்மையில நான் ஊர் விட்டே ஓடி போயிடுவேன். ஏன்னா 50,000 வாங்குற என்ன போயிட்டு அவங்க இவங்களே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் பண்ணாங்க சார். அப்பார்ட் ஃப்ரம் வாய்ஸ் வந்துருச்சு சார். ஏன்னா அவ்வளோ வெறி வருது சார் இவங்களாம் பண்ணுறது பார்த்தா. என்ன சார் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுறாங்க? அதாவது அண்டர்ஸ்டாண்டிங்கான லைஃப் பார்ட்னர் யாராச்சும் கேட்குறாங்களே சார், வீட்டோட மாப்பிள்ளையே வந்து என்ன சார் பண்ண போகிறோம், இவங்களே இவங்க டார்ச்சர் பண்ணாங்க, மாமியார் என்ன சார் டார்ச்சர் பண்ணுவாங்க, அதை நினச்சாலே ஒரு மாதிரி நெஞ்செல்லாம் படபடக்குது சார். எப்படிப்பட்ட கணவன் வேணும்னு சொல்லிட்டீங்க. அண்டர்லைனாக எல்லாரும் சொன்னது வீட்டோட மாப்பிள்ளையா வேணுங்கிறத நீங்கள் சொல்லலைனாலும் அதை அண்டர்லைன் பண்ணி சொல்லிட்டீங்க. டிஃபால்ட்டாக இருக்கிறதெல்லாம் எதுக்கு சார் சொல்லணும்? சொல்லுங்கள், ஏன் வீட்டோடு மாப்பிள்ளையாக உங்களுக்கு உங்கள் கணவர் இருக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க? எங்கள் வீட்டில் வந்து ரெண்டுமே பொண்ணு. நான் தான் அக்கா. நான் தான் ஓவர் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். அவங்கள டேக் கேர் பண்ணிக்கிறது, பேம்பர் பண்ணுறது எல்லாமே நான் தான். ஸோ எனக்கு வந்து நான் கல்யாணம் பண்ணி வேறு வீட்டுக்கு போயிட்டேன்னா எங்கள் அம்மா அப்பாவை யார் பார்த்துப்பாங்கிற ஒரு கொஷின் மார்க். ஒரு கல்யாணம்னு வந்தாலே பொண்ணோட லைஃப்பில் வந்து நிறைய சேஞ்சஸ் வரும். அவங்க ஆசாசியாக படித்து ஆசைப்பட்டு வாங்கின வேலையை குவிட் பண்ணுறதுக்கான நிலைமை பாஸ் பண்ணுவாங்க. ஒரு சிலர் வந்து ஒரு படி மேலே போய் அதை குவிட் பண்ணிடுவாங்க. குழந்தை பெற்றுக்கிறதுக்காக, பார்த்துக்கிறதுக்காக, இப்படி நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க பொண்ணுங்க. அட்லீஸ்ட் இந்த ஒரு சாக்ரிஃபைஸை பசங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா கொஞ்சம் பேலன்ஸ்ட் ஆகுமோ? நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் ஏன் வீட்டோட மாப்பிள்ளையே எதிர்பார்க்குறீங்க? இப்போ என் வீட்டில் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். எனக்கு சின்ன வயசுலேருந்து பக்கத்தில் வீட்டுக்கு கூட போட மாட்டாங்க. ஸோ அவங்க கிட்டேருந்து இப்போ ட்ரெஸ்ஸிங்லேருந்து, மேக்கப்லேருந்து, ஹேர்லேருந்து, வெளியே படிச்சுட்டு இருக்கிறது வரைக்குமே நான் என்னோட ஓன் டிசிஷன் எடுக்க ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். எனக்கு கடந்து வரத்துக்கே ஒரு 10 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ ஒரு 5 வருஷமாக நான் என்னோட ஓன் லைஃப் எனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துட்டுருக்கேன். இப்போ நான் திருப்பியும் அதே பள்ளத்தில் போய் விழணுமான்னு யோசிச்சாலே எனக்கு பயமாக இருக்குது. அதுக்கு நீ என்னை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்ட, நீ என் வீட்டுடவா சார். இங்கே இருக்க யாராவது ஒருத்தங்க என் வீட்டில் இருக்கவங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போன்னு சொன்னாங்களா சார்? அங்கே இருக்க முக்கால்வாசி பசங்க என்ன கேட்டாங்க, என் மதர் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போ, என் ஃபேமிலி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போ, எனக்கு என் குடும்பம் முக்கியம். குடும்பம் முக்கியம்னு கல்யாணம் பண்ணிக்காதீங்க, சம்பாதிக்கிற காசுல வேலைக்காரி வச்சுக்கோங்க, வைஃப் எல்லாம் எதிர்பார்க்காதீங்க. நாங்கள் எப்படி எங்கள் வீட்டில் ராணி மாதிரி இருக்கோமோ அதே மாதிரி வரப்போகிற மருமகனும் எங்கள் வீட்டில் ராஜா தான். என்ன நாங்கள் 24 வருஷம் ஒரு சரௌண்டிங்கில் வளர்ந்தோமா, ஒரு பாசத்தில் வளர்ந்தோமா, இதெல்லாம் விட்டு கொடுத்துட்டு நாங்கள் இன்னொரு வீட்டில் போய் அவங்கள அட்ஜஸ்ட் பண்ணி, அவங்க பேரண்ட்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணி, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி என்ன சொல்லுவாங்க மாமியார், என் பையன் இதெல்லாம் சாப்பிட மாட்டான், நீ ஏன் அதெல்லாம் பண்ணுற. பையன் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கும் பொண்ணுக்கு ஏற்ற மாதிரி மாறுறதுக்கும் ரெடியாக இருப்பான். ஆனால் அவங்க வீட்டில் இருக்கிற இன்லாஸ் என்ன பண்ணுவாங்க, என் பையனுக்கு இதெல்லாம் பிடிக்காது, நீ ஏன் பண்ணுற, எங்கள் ஃபேமிலியில் இதெல்லாம் ஒத்து வராது, நீ ஏன் பண்ணுற அப்படின்னு சொல்லி அவங்க வந்து டம்ப் பண்ணதா பார்ப்பாங்க. நாங்கள் மருமகளாக போகும்போது எல்லாத்தையும் நாங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணி, நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி, டாலரேட் பண்ணி, நாங்கள் இவ்வளோ நேரம் வந்து இது வந்து நீங்கள் கலாச்சாரம்னு சொல்லிட்டீங்க, அந்த கலாச்சாரத்தை மாற்றுவோம், பையன் வாங்க ராஜாவாக இருங்க. சொல்லுங்கம்மா, நீங்க ஏன் வீட்டோடு மாப்பிள்ளையா வரணும்னு? நான் ஏன் வீட்டோட மாப்பிள்ளையா வரணும் எதிர்பார்க்குறேன் அப்படின்னா, பொதுவாகவே வந்து பெண்களுக்கு வந்து ஒரு நார்மல் எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா, நம்மளுக்கு வரப்போற மாப்பிள்ளை வந்து அப்பா மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. பட் எனக்கு வந்து அது அப்படியே ஆப்போசிட். எனக்கு வந்து எங்க அப்பாவா வந்து அவர் ஜெயிச்சிருந்தாலும் ஒரு ஹஸ்பண்டா வந்து அவர் ஜெயிக்கலன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அதனால எங்க அம்மாவை பார்த்துக்கிறதும் சரி, அவங்களுக்கு எமோஷனல் சப்போர்ட் ஃபுல்லாவே வந்து அது என் மேலே தான் ரெஸ்பான்சிபிளா வந்து விழுந்தது. அதனால எனக்கு ஒரு வீட்டோட மாப்பிள்ளையா வந்தா அவங்களுக்கு ஒரு மகன் வந்த மாதிரி இருக்கும். அண்ட் எதிர்க்க ஒருத்தவங்க வந்து சொன்னீங்க, அந்த சூர்யா மாதிரி பேசி காமிச்சார்ல, அவர் வந்து சொன்னாரு, சார் அவங்களோட மூட் ஸ்விங்ஸையே நம்மளால டாலரேட் பண்ண முடியாது, வீட்டுக்கு போனா மாமியாரோட மூட் ஸ்விங்ஸ் வேற நம்ம பண்ணணும். அப்ப நாங்க உங்க வீட்டுக்கு வந்தாலும் அதே தானே, நாங்களும் அப்போ மூட் ஸ்விங்ஸ் டாலரேட் பண்ணி தானே ஆகணும். அதாவது காலங்காலமாக வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணு தான் வந்து பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை வீட்டு செய்யணும் வரணும். அப்படி இருக்கும் போது பார்த்தீங்கன்னா இவங்க என்ன பார்க்குறாங்க, ராணி மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ நாங்களும் எப்பயுமே ராஜா மாதிரி இருக்கணும் நாங்களும் நினைப்போம் சார். காலங்காலமா பண்றதுனால அது வந்து நம்ம கண்டினியூ பண்ணணும்னு அவசியம் இல்லையே. முன்னாடி காலம்லாம் வந்து பெண்கள் வேலைக்கே போகாம இருந்தாங்க, அதனால நீங்க அதை கண்டினியூ பண்ணீங்களா? இல்ல எல்லா பெண்களுமே வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி காலங்காலமா பெண்கள் மருமகளா வந்து இருந்தாங்க, இனிமே இருக்க வேண்டாம். ஆக்சுவலா வந்து வீட்டோட மருமகளா தான் வரணும்னு ஃபோர்ஸ் பண்ணது நாங்க கிடையாது. லைக் ப்ரீவியஸ் ஜென்ரேஷன், உங்களோட அப்பா ஜென்ரேஷன், அவங்க எல்லாரும் தான். அப்பா ஜெனரேஷன் தாத்தா காலத்தில் நடந்ததை மாத்துறதுக்கு உங்க ஜெனரேஷன் ஒரு வாய்ப்பு இருக்கு. அதான் சார், நம்ம இப்போ அதையே செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன். 2 பேருமே இப்போ தனியா வந்துட்டோம்னா எந்த ஒரு ப்ராப்ளமுமே இல்லைல்ல. இப்போ ஒரு பொண்ணு ஒரு வீட்டோட மருமகளா போனா என்னென்ன கஷ்டங்கள் ஃபேஸ் பண்ணுவாங்களோ அதே தான் வந்து ஒரு பையன் வந்து இன்னொரு வீட்டுக்கு போகும்போது ஃபேஸ் பண்ண போறான். ஸோ எங்களோட இன்டென்ஷன் வந்து நீங்க கண்டிப்பா எங்க வீட்டில் வந்து இருக்கணும், எல்லாருக்கும் அடங்கி போகணும் அப்படிலாம் இல்லை. யூ வில் பி ஹேவிங் யோர் ஓன் ட்ரீம்ஸ் அண்ட் ஐடியாலஜிஸ் எல்லாமே இருக்கும். 2 பேரும் இண்டிவிஜுவலாக போய் ஒரு லைஃப் ஸ்டார்ட் பண்ணலாம். அது வந்து இதை விட பேலன்ஸ்டாக பெட்டராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் சார்.
நான் ஏன் இருக்கக்கூடாதுன்னு கேட்குறேன், ஏன் வரக்கூடாதுன்னு நான் கேட்குறேன். இப்போ இருக்க நீங்க ட்ரெண்டிங்ல பேசுறீங்க. இதுவே ஒரு 50 வருஷம் ஒரு 30 வருஷம் முன்னாடி போனீங்கன்னா உங்க வீட்லயே வந்து ஜாயிண்ட் ஃபேமிலியா இருந்திருப்பாங்க. அம்மாக்கள் எல்லாருமே ஒரே முறை தான் ஃபாலோ பண்ணாங்க. போறாங்க, ஹஸ்பண்ட் வீட்ல இருந்தாங்க, அவங்க சொல்றத மட்டும் தான் கேட்டாங்க. நாங்க கேக்குற ஒரே விஷயம், ஏன் ஒரு சேஞ்ச் நீங்க கொடுக்க கூடாது நாங்க கேக்குறோம். நாங்க இருந்த இடத்துல சுத்தி இருக்கிற எல்லாருமே எங்களுக்கு புதுசு. நீங்க முதற்கொண்டு உங்க வீட்ல இருக்கிற அம்மா, அப்பா, தங்கச்சி, நாத்தனார் எல்லாருமே எங்களுக்கு புதுசு. நாங்க அப்படி புதுசா இருக்கிறவங்களோட நாங்க வந்து புதுசா இருந்து கஷ்டப்பட்டு நீங்க சொல்றதையெல்லாம் தலையாட்டிட்டு தான் நாங்க கேட்டுட்டு இருக்கோம். ஏன் ஒரு முறை தெரியாத ஒரு பர்சன்ஸோட ஃபேமிலியோட நீங்க வரக்கூடாதுன்னு நான் கேக்குறேன். இப்ப இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷன்ல நீங்க வந்து எல்லாமே வந்து கேட்டுட்டு தலையாட்டிட்டு இல்ல. நாங்களும் அதே கேக்குறோம். நான் சொல்லி முடிச்சிடுறேன். அவங்க அந்த செகண்ட் சொன்னாங்க, நீங்க அப்படி உங்களால முடியலன்னா நீங்க கல்யாணம் பண்ணிக்காதீங்க, விளக்கறி வச்சுக்கோங்கன்னு சொன்னீங்க. நீங்க மாத்துக்கணும்னா நீங்க கல்யாணம் பண்ணிக்காதீங்க, உங்க வீட்டுல இருந்து ஃபேமிலி நீங்க பாத்துக்கோங்க. யார் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு மாப்பிள்ளைய வீட்டுக்கு கூப்பிட சொன்னா? கரெக்ட் தானே? நீங்க தானே கேட்டீங்க, நீங்க வேலைக்காரி வச்சுக்கோங்க, நீங்க தான் சொன்னீங்க. நீங்க கல்யாணம் பண்ணிக்காதீங்க. நான் ஒன்னும் எங்க வீட்டுக்காக நான் கேட்கலையே. நீங்க அப்படிதானே சொன்னீங்க. எங்க வீட்டு ஆளுங்களை நான் மாத்திட்டேன். என் கூட வந்தா மட்டும் போதும். 8 to 5 வேலைக்கு போற பையனை அவனும் வீட்டுக்கு வந்து நீ பாத்திரம் விளக்கையா, துணி துவையா? இப்ப இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷன்ல எல்லாருமே 50-50 வேலை பார்த்துட்டு தான் இருக்காங்க. இவங்களுக்கு சார் என்ன சார் பயம் தெரியுமா சார்? இவங்க டாமினன்ஸ் அங்க குறைஞ்சிருமோ? இவ்ளோ தெளிவா பேசுற பொண்ணு கிட்ட டாமினன்ஸ் குறைஞ்சிருமோ? இப்ப இருக்கிற சுச்சுவேஷன்ல யாருமே டாமினேட் பொண்ணுங்க பண்ணல, பசங்க தான் பண்றாங்கன்னு நினைக்கிறீங்களா? கிடையவே கிடையாது சார். இப்போ வந்து இவங்க வந்து ஒரு ஃபெமினிசம் அப்படிங்கிற ஒரு டாபிக் எடுத்துட்டு நாங்க தான் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா ஃபெமினிசம் என்னன்னா ஒரு ஜெண்டர் ஈக்குவாலிட்டி. கண்டிப்பா இல்ல, நான் ஃபெமினிசம்னா என்னன்னா ஒரு ஜெண்டர் ஈக்குவாலிட்டி. இப்ப பசங்கனால வந்து பசங்களுக்கு இருக்க எல்லா ரைட்ஸும் உங்களுக்கு கிடைக்குதுன்னு நினைக்கிறீங்களா? இப்ப இருக்கிற கரண்ட் சிச்சுவேஷன்ல உங்களுக்கு தான் ஈக்குவாலிட்டி அதிகம் நான் சொல்றேன். யார் இருக்குன்னு சொன்னா? எங்க இல்ல உங்களுக்கு சொல்றேன் நான். எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப நீங்க ஒரு டிவோர்ஸ் அப்ளை பண்றீங்க, ஓகேங்களா? டிவோர்ஸ் அப்ளை பண்ணும்போது யாருக்கு ஃபர்ஸ்ட் சப்போர்ட், யாருக்கு கொடுக்குறாங்க, யாருக்கு வந்து அமௌண்ட் பே பண்றாங்க? பசங்க தான் பொண்ணுங்களுக்கு பே பண்றாங்க. எங்கேயுமே பொண்ணுங்க பசங்களுக்கு பே பண்ணவே இல்லையே. வீட்டோட மாப்பிளையா வாங்க, நாங்க கொடுக்குறோம். பெங்களூர்ல அந்த அத்துல் சுபாஷ் கேஸ் ஒன்று நடந்தது சார். அதாவது ஒரு ஐடி எம்ப்ளாயி அவனோட ஒய்ஃபும் அவனோட ஒய்ஃபோட ஃபேமிலி மெம்பர்ஸும் சேர்ந்து அவனை வந்து அவ்வளோ ஹராஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது அவன் வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக செக்ஷுவல் அசால்ட் பண்ணான். அவங்க அப்பாவோட மரணத்துக்கு பின்னாடி இவன் தான் இருந்தான். அவன் வந்து டவுரி டிமாண்ட் பண்ணான். ஃபோர்ஸ்ஃபுல்லாக டெய்லி டொமஸ்டிக் வயலன்ஸ் பண்ணுறான், திட்டுறான், அசிங்கப்படுத்துறான்னு 8 பொய் கேஸு. அவன் வந்து லேக்ஸ் கணக்கில் சேலரி ஏர்ன் பண்ணுறான். அவனை வந்து 120 தடவை பெங்களூருக்கும் அவங்க ஊருக்கும் வந்து கோர்ட்டுக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் அலைய வச்சாங்க. அதனால 44 பக்கத்துக்கு வந்து எழுதிட்டு 1.5 hours வீடியோ வந்து மேக் பண்ணி போட்டு அவன் வந்து சூசைட் பண்ணியிருக்கான். இவன் வந்து வீட்டோட மாப்பிள்ளையெல்லாம் போல, இவங்க 2 பேரும் தனியாக தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க பெங்களூர்ல. அப்படி இருக்கும் போதே அவங்களோட அந்த பொண்ணோட ஃபேமிலி இன்டர்வென்ஷனால இப்படி இந்த அளவுக்கு வந்து ஒரு ஹராஸ்மெண்ட் நடந்திருக்கு. இது இங்க மட்டும் இல்ல, நிறைய இந்தியா ஃபுல்லா நிறைய இடத்துல நடக்குது. ஆனா எல்லாராலையும் வாய்ஸ் அவுட் பண்ண முடியல, அடங்கி போயிட்டு இருக்காங்க. இப்போ தனியா இருக்கும் போதே இப்படி இருக்கும்போது இந்த பையன் அவங்க ஃபேமிலியில போய் இருந்திருந்தா அவனோட நிலைமை என்ன சார்? அவனால வெளியிலயும் வர முடியாது. இப்போ டிவோர்ஸ்லாம் அப்ளை பண்ணா அவனுக்கு கிடைக்காது, டிவோர்ஸ் வந்து கிடைக்காது சார். அந்த பொண்ணோட ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து என்ன டிமாண்ட் கேட்குறாங்களோ அதை வந்து இவன் அக்செப்ட் பண்ணி அத்தனை லட்ச ரூபா கொடுத்தா மட்டும்தான் டிவோர்ஸ் கிடைக்கும். அதுக்கு அடுத்தது சைல்டு கஸ்டடி. அவன் பையனை வந்து பார்க்கவே விட மாட்டாங்க சார். அதாவது மென் சைடு மேட்ரிமோனியல் டிஸ்பியூட்ஸ்ல எந்த ஒரு லீகல் ப்ரொடெக்ஷனுமே கிடையாது. அவன் ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டான்னா இப்போ அவன் மேல ஒரு செக்ஷுவல் அசால்ட்டோ இல்லைன்னா டொமஸ்டிக் வயலன்ஸ், டவுரி டிமாண்ட் ஏதாவது வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு அலிகேஷன் வச்சா அவனால எப்படி சார் டிஃபெண்ட் பண்ண முடியும்? அவனோட அந்த பொண்ணோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட தான் ஃபுல்லா இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அந்த பொண்ணுக்கு ஆதரவாக தான் அவங்க வந்து எவிடன்ஸ் எடுத்து வைப்பாங்க. அவனால எப்படி டிஃபெண்ட் பண்ண முடியும்? அவங்களோட டிமாண்ட்ஸ் அக்செப்ட் பண்றதை தவிர அவனுக்கு வேற வழியே இல்லை சார். நீங்க ஒரு சொன்ன